ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎன்சி மிஷினில் பேசிக்காக ஆஃப்செட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இது வந்து ஒரு ஆஃப்செட் அப்படின்னா அதில் வந்து 2 ஆஃப்செட் இருக்கும். எக்ஸ் இஜெட் அப்படின்னு 2 இருக்கும். அதில் வந்து எக்ஸ் இஜெட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டூலுக்கும் அது தனித்தனி வியர் ஆஃப்செட் அண்ட் ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் அப்படின்னு 2 இருக்கும். இப்போ நம்ம ஆஃப்செட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா வியர் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி இருக்கும். வியருங்கிறது என்னென்னா டூல் வந்து தேய்மானம் அடைகிறது தான் வியர்னு சொல்லுவாங்க. ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டுங்கிறது அந்த டூலோட மொத்த சைஸு அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே தான் வந்து ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டில் கால்குலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ வியர் ஆஃப்செட்டில் இந்த மாதிரி 0.030 இருக்குது. இப்போ 19ஆம் நம்பர் ஆஃப்செட்டில் பாருங்கள். இப்போ நான் -0.015 கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளஸ் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பாருங்கள், ஆல்ரெடி அங்கே 30 இருந்தது வந்து மைனஸில் இன்னொரு 0.15 மைக்ரான் வந்து கம்மியாகுது. இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இன்னொரு 15 மைக்ரான் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏற்கனவே இருக்க வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்து வியர் ஆஃப்செட்டு. அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 20ஆம் நம்பரில் நான் 0 பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு 19ஆம் நம்பர்லேயே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதனால் இப்போ 19ஆம் நம்பரில் வந்து நான் 0 பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் இது 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாமெண்ட்ரி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூலோட மொத்த டிஸ்டன்ஸை குறிக்கும். மிஷின் ரீடிங்கை தான் இங்கே வந்து ஜாமெண்ட்ரி ரீடிங்னு வரும். இப்போது டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஆக்சிஸில் வந்து அதை கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். இப்போது எக்ஸு இஜெட்டு ஆக்சிஸ் நம்ம மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணி இப்போ டூலை வந்து டேரெக்டாக மூவ் பண்ணி இப்போ டூலுக்கு நேராக நம்ம டச் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி நம்ம டச் பண்ணிவிட்டு இப்போ அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஜாமெண்ட்ரி ரீடிங்கில் கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடய வேல்யூவை தான் நம்ம வந்து இது பண்ணி இதில் டைப் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தடு. அதை விட இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னென்னா இன்புட் கால்க்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ன்னு போட்டு டைப் பண்ணிட்டு inp.cன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மிஷின் ரீடிங் வேல்யூ வந்து இங்கே அப்படியே இதில் ஆட் ஆகிரும். -184.034 இருக்குது. இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்துடும். இந்த மெத்தட் வந்து சிம்பிளாக வந்து இன்புட் கால்க் மெத்தடு. ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாமெண்ட்ரி ஆஃப்செட் எடுக்க முடியும்.